ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தமிழ் டாக்ஸ். இன்றைக்கி நாம் தமிழ் டாக்ஸில் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய 8 நல்ல பழக்கங்கள் என்னென்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, டாக் லெஸ். எப்போவுமே நீங்கள் பேசும்போது வளவலன்னு பேசாமல் நீங்கள் பேச வேண்டியதை சுருக்கமாக பேசி முடிங்க. தேவையற்ற இடத்துல பேசுகிறத தவிர்த்து விட்டு தேவை இருக்கிற இடத்துல சரியானதை குறைவாக பேசுங்க. இப்படி நீங்கள் குறைவாக பேசுகிறதுனால உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. நம்பர் 2, லிசன் மோர். உங்ககிட்ட ஒருத்தங்க பேசுகிறப்போ அவங்க பேசுகிறத கவனமாக நல்லா கவனிங்க. நீங்கள் குறைவாக பேசி மற்றவங்க பேசுகிறத அதிகமாக காது கொடுத்து கேளுங்க. இப்படி நீங்கள் அடுத்தவங்க பேசும்போது அவங்கள குறுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்காம அவங்க பேசுகிறத கவனிக்கிறதுனால அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை ஏற்படும். அதனால் குறைவாக பேசி அதிகமாக கவனிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிங்க. நம்பர் 3, டோன்ட் கம்பேர் அதர்ஸ். எப்போவுமே நீங்கள் மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா எப்போவுமே மற்றவங்களும் நீங்களும் ஒன்று கிடையாது. மற்றவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை விட உங்ககிட்ட அதிகமான திறமைகள் இருக்குது. அவங்க கிட்ட இல்லாத பல நல்ல பண்புகளும் உங்ககிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட அது பெஸ்ட்டாக இருக்குது, என்கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க கூட ஒப்பிட்டு உங்களை நீங்கள் தாழ்த்துறதை விட நீங்கள் எப்போவுமே தனித்துவமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் த பிக் கோல்ஸ். எப்போவுமே உங்களை பற்றி சின்னதாக கனவு காணாமல் பெருசாக கனவு காணுங்க. பெரிய பெரிய இலக்குகளில் கவனம் செலுத்துங்க. உங்களால் நிச்சயமாக முடியும். ஒரு குட்டையில் இருக்கக்கூடிய மீனாக இல்லாமல் ஒரு பெரிய கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக கனவு காணாதான் உங்களால் நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு நீங்கள் பெருசாக சாதிக்க முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு பெரிய இலக்கை தேர்ந்தெடுத்து அதை அடைவதற்காக உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. நம்பர் 5, ஹெல்ப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சேர்த்து மகிழ்ச்சி அளிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அந்த மன அழுத்தம் சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு ஒரு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நீங்கள் உதவி செய்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். நம்பர் 6, கீப் யுவர் லைஃப் ப்ரைவேட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. சோஷியல் மீடியாவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதையெல்லாம் ஷேர் பண்ணுறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாகவும் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாகவும் உங்களுடைய நல விரும்பிகளாகவும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஹாப்பியான லைஃப் வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதுனால தேவையற்ற மன அழுத்தத்துக்கு நீங்கள் உள்ளாக மாட்டீங்க. உங்கள் லைஃப்பை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்பர் 7, இக்னோர் நெகட்டிவிட்டி. நெகட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவானவர்களையும் எப்போவுமே புறக்கணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எப்போவுமே நெகட்டிவான விஷயங்களை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயம் பண்ணால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுறீங்களோ அதுதான் நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி நெகட்டிவான பீப்புள் கிட்ட பழகுறதையும் நீங்கள் பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள் யாருன்னா உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்க, உங்களுடைய குறைகளை உங்ககிட்ட சொல்லாமல் உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்கிறவங்க, இந்த மாதிரியானவங்கள தான் நெகட்டிவ் பீப்புள்னு சொல்கிறோம். இவங்களையும் நீங்கள் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்பர் 8, டோன்ட் ஷோ ஆஃப். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஏன்னா அதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். உதாரணத்துக்கு உங்ககிட்ட நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. ஆனால் நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஐஃபோன் ஒன்று வாங்குறீங்க. அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா அது நீங்கள் தான். உங்களுடைய மணி தான் அதில் வேஸ்ட் ஆகுது. அதனால் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களுடைய அட்ராக்ஷன் உங்கள் மேலே விழணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக இருங்க. மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 8 பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறத உணர்வீங்க. இப்போ நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய 8 நல்ல பழக்கங்கள் என்னென்னங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.